Welcome to the PowerPoint presentation of the grammar lesson active voice and passive voice. 5, 4, 3, 2, 1. Tick tock. Time to rock. Once again, say what I say. 5, 4, 3, 2, 1. Go! Please watch the entire PowerPoint presentation while listening to the narration in all the slides and try to write down the answers in your writing books for the activities or exercises in Book 4, Volume 2, titled Love My Mother Lanka and All Mankind, and check whether your answers are right or wrong by comparing them with the answers given in the section key in the same book, Book 4, Volume 2, and put a tick if right for each of your correct answers and put a cross if wrong against each of your incorrect answers and then do the correction. Well, shall we start the slideshow 1 of the grammar lesson active voice and passive voice? At the outset, let me try to find a solution for a certain issue faced by many. ஆரம்பத்தில் பலராலும் முகம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண முயற்சிக்கிறேன். When a certain subject matter is explained, normally an explanation about it is given first and then it is followed by examples. ஒரு குறிப்பிட்ட பாட விடயம் விளங்கப்படுத்தப்படும் பொழுது சாதாரணமாக அதனை பற்றிய ஒரு விளக்கம் முதலில் கொடுக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து உதாரண வாக்கியங்கள் கொடுக்கப்படுகின்றன. Sometimes it could be somewhat difficult to understand the explanation of that subject matter. சில வேளை அந்த பாட விடயத்தின் விளக்கத்தை விளங்க ஓரளவு கஷ்டமாக இருக்கலாம். If so, in my opinion, it could be much helpful for you to understand it if you try to understand the meaning of the example sentences and then later read or listen to the explanation of that particular subject matter that is given before the examples again the second time. அவ்வாறெனில் எனது கருத்து என்னவென்றால் தொடர்ந்து அந்த உதாரண வாக்கியங்களின் கருத்தை விளங்க முயற்சித்துவிட்டு அதன் பிறகு அவற்றுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த உதாரண வாக்கியங்களுடன் தொடர்பான அந்த விளக்கத்தை மீண்டும் வாசித்தால் அல்லது கேட்டால் அதனை விளங்க மிக உதவியாக இருக்கலாம். Active voice and passive voice. செய்வினையும் செயற்பாட்டு வினையும். Rules of conversion from active to passive voice. செய்வினையில இருந்து செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது விதிகளை பார்ப்போம். Number 1, identify the subject, the verb and the object.
subject எழுவாய், verb வினைச்சொல், object செய்யப்படு பொருள். இவைகளை அடையாளம் காணணும். S subject குறிக்குது, V verb குறிக்குது, O object குறிக்குது. Number 2, change the object into subject. செய்யப்படு பொருளை எழுவாயாக மாற்றணும். Number 3, put the suitable helping verb or auxiliary verb. பொருத்தமான உதவி வினை சொல்ல போடணும். Number 4, change the verb into past participle of the verb. அந்த வினை சொல்ல வினையெச்ச வடிவமாக மாற்றணும். Next, add the preposition by. தேவையான இடங்கள்ல by என்பதை சேர்க்கணும். For example, by him அவனால், by them அவர்களால், அப்படி. Next, change the subject into object. எழுவாய செய்யப்படு பொருளாக மாற்றணும். இதுல subject, verb, object, அது மாதிரி helping verb அல்லது auxiliary verb, அடுத்தது இந்த past participle, வினையெச்சம், இதுகளை கொஞ்சம் விரிவாக நாங்கள் பிறகு பார்ப்போம். ஹெல்பிங் வேர்ப்ஸ் அல்லது ஆக்சிலியரி வேர்ப்ஸ் உதவி வினைகள்ல இங்கு காட்டப்பட்டுள்ள பி வேர்ப்ஸும் அடங்குற பார்ப்போம். பிரசன்ட் ஃபார்ம்ஸ் நிகழ்கால வடிவங்கள் தான் is, are, am. அப்ப பி வேர்ப்ஸ்ட நிகழ்கால வடிவங்கள் is, are, am என்று வரும். அந்த மாதிரி இந்த பி வேர்ப்ஸ்ட past forms இறந்த கால வடிவங்கள் தான் was, were என்பது. அந்த மாதிரி இந்த பி வேர்ப்ட past participle form வினையெச்ச வடிவம் தான் been என்பது. அது மாதிரி எதிர்காலத்தில் நாங்கள் future forms will be, shall be என்று நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் மேலே பார்த்தோம் passive voiceல சேப்பாட்டு வினையில verb நாங்கள் வினை சொல்ல அதோட மூன்றாவது வடிவமாக மாத்திர என்று பார்த்தோம். அதாவது past participle வினையெச்ச வடிவமாக மாத்திரன்னு நாங்கள் பார்த்தோம். இங்கே சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. இந்த வினை சொற்களோட மூன்று வடிவங்களை இங்கே காட்டியிருக்கிறோம் நாங்கள். இங்கே பாருங்க. முதல்ல ப்ரெசன்ட் அல்லது பேஸ் ஃபார்ம் நிகழ்கால அடிப்படை வடிவம், நிகழ்கால வடிவம் அல்லது அடிப்படை வடிவம் என்று சொல்லலாம். இரண்டாவது பாஸ்ட் ஃபார்ம் இறந்த கால வடிவம். மூன்றாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வினையெச்ச வடிவம். இதை நாங்கள் தேர்ட் ஃபார்ம் மூன்றாம் வடிவம் அல்லது தேர்ட் கொலம் மூன்றாவது கொலம்ல வார வேர்ப்ட வினை சொற்களோட வடிவங்கள் என்று சொல்லலாம். பாருங்க, டேக் எடு கூட்டிக் கொண்டு போ என்று வரும். டுக் எடுத்து முடிஞ்சு கூட்டிக் கொண்டு போய் முடிஞ்சு என்று வரும். அது மாதிரி டேக்கன் என்று பொழுது எடுத்து எடுக்கப்பட்டு கூட்டிக் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு போகப்பட்டு அப்படின்னு வரும். அந்த மாதிரி ரைட் எழுது, ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுகிறார்கள் ரைட், எழுதுகிறான் ரைட்ஸ், எழுதுகிறாள் ரைட்ஸ், ரைட்டோட எஸ் சேர்க்கிற ரைட். அந்த மாதிரி ராட் என்னும் பொழுது எழுதி முடிஞ்சு எழுதினான் எழுதினார்கள் அப்படி வரும். அந்த மாதிரி ரிட்டன் என்னும் பொழுது எழுதி எழுதப்பட்டு அப்படி வரும். நெக்ஸ்ட் ஈட் சாப்பிடு, சாப்பிடுகிறார்கள், ஈட்ஸ் என்னும் பொழுது சாப்பிடுகிறான், ஈட்ஸ் சாப்பிடுகிறாள் அப்படி வரும். மாதிரி எயிட் சாப்பிட்டு முடிஞ்சு சாப்பிட்டார்கள், சாப்பிட்டோம் அப்படி வரும். நெக்ஸ்ட் ஈட்டன் சாப்பிட்டு சாப்பிடப்பட்டு அப்படி வரும். அந்த மாதிரி பாருங்க, புட் வை போடு, வைக்கிறார்கள் போடுகிறார்கள் அப்படி வரும். வைக்கிறாள் என்றுக்குள்ள புட்ஸ், போடுகிறாள் போடுகிறான் என்றும் பொழுது புட்ஸ் என்று வரும். அந்த மாதிரி பாஸ்ட் பாருங்க, வச்சு முடிஞ்சு போட்டு முடிஞ்சு, வைத்தான் போட்டான் என்றும் பொழுது புட், வைத்தார்கள் போட்டார்கள் என்றும் பொழுதும் புட் தான். நெக்ஸ்ட்
வைத்து வைக்கப்பட்டு போட்டு போடப்பட்டு அதுக்கும் புட்டே தான். அடுத்து பாருங்க ஷட் மூடு திரும்ப மூடி முடிஞ்சி ஷட்டே தான். திரும்ப மூடி மூடப்பட்டு அதுக்கும் ஷட்டே தான். அடுத்து பாருங்க கட் வெட்டு திரும்ப வெட்டி முடிஞ்சி கட்டே தான். திரும்ப வெட்டி வெட்டப்பட்டு அதுக்கும் கட்டண்டே வரும். அடுத்து பாருங்க ரீட் வாசி வாசிக்கிறார்கள் அப்படி. வாசிக்கிறானுக்கு ரீட்ஸ் ரீட்ஸ் ரீடோட எஸ் சேர்க்கிற வாசிக்கிறான் வாசிக்கிறாள் அப்படி. இறந்த காலத்தில் ரெட் ரெட் வரும். வாசித்து வாசித்து முடிஞ்சி வாசித்தான் அப்படி. திரும்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல பாருங்க ரெட் வாசித்து வாசிக்கப்பட்டு. இங்க ரெட் இந்த ரீடை பாருங்க ஸ்பெல்லிங் எழுத்துக்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது 3 ஃபார்ம்ஸ்லேயும். ஆனால் ப்ரனன்சியேஷன் உச்சரிப்பு ப்ரனன்சியேஷன் இல்லாட்டி நாங்கள் ப்ரனவுன்ஸ் பண்ணுற முறை வந்து வித்தியாசம் பாருங்க. ரீட் ரெட் ரெட்ன்னு வந்திருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க ஓப்பன் திற திறந்து முடிஞ்சி ஓப்பன்டு திறந்து திறக்கப்பட்டு அதுக்கும் ஓப்பன்டு. அடுத்து பாருங்க இன்ட்ரடியூஸ் அறிமுகப்படுத்து அறிமுகப்படுத்தி முடிஞ்சி இன்ட்ரடியூஸ்ட் அறிமுகப்படுத்தினான் அறிமுகப்படுத்தினார்கள் அப்படி இன்ட்ரடியூஸ்ட். நெக்ஸ்ட் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தப்பட்டு இன்ட்ரடியூஸ்ட். இதுல கீழே கருப்பு எழுத்துக்கள்ல உள்ளதை பாருங்க. ஓப்பன் எப்படி பாஸ்டாக மாறுது? ஓப்பன் இடி சேர்ந்துருக்குது. எப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறுது? ஓப்பன் இடி சேர்ந்துருக்குது. அப்போ பாஸ்டாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறக்குள்ள கடைசிக்கு இடி சேர்த்தா சரி. அடுத்து பாருங்க இன்ட்ரடியூஸ் பாஸ்டாக மாறக்குள்ள எப்படி இருக்குது? இன்ட்ரடியூஸ்ட் இடி சேர்ந்துருக்குது. பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும் பொழுது இன்ட்ரடியூஸ்ட் இடி சேர்ந்துருக்குது. இப்படி இடி போட்டு கடைசியில் இடி போட்டு நாங்கள் பாஸ்டாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாத்திரண்டா இந்த மாதிரியான வேர்ப்ஸுக்கு வினை சொற்களுக்கு நாங்கள் சொல்றது ரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸ் நாங்கள் சொல்வோம். மேல பாருங்க நீல எழுத்துக்கள்ல உள்ள இதை பாருங்க. நீல எழுத்துக்கள்ல உள்ளது டேக் டுக் டேக்கன் ரைட் ரோட் ரிட்டன். இங்க வந்து பாஸ்டாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றும் பொழுது கடைசிக்கு நாங்க இடி சேர்த்தில்ல. இப்படி இடி சேர்க்காம பாஸ்டாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வரக்கூடியவைகள் இடி சேர்க்கப்படாம இப்படி பாஸ்டாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக வாரண்டா இவைகளுக்கு நாங்க சொல்றது irregular verbs. irregular verbs. இதுல முதல்ல பாருங்க take took taken write wrote written eat ate eaten. 3 வடிவங்களும் வித்தியாசமா இருக்குது. அப்படியும் வருது. irregular verbsல இப்படி இருக்குது. அடுத்து பாருங்க put 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 shut 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 cut cut cut. 3 ஃபார்ம்ஸும் 3 வடிவங்களும் ஒரே மாதிரி இருக்குது. இதுவும் irregular verbsல வருது. அது மாதிரி read 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 இதுவும் irregular verbsல அடங்குது. passive voice for all tenses. எல்லா காலங்களுக்கும் செயற்பாட்டு வினை எப்படின்னு பார்ப்போம். முதல்ல கீழே உள்ள உதாரணங்களை பார்ப்போம். அதுக்கப்புறம் மேல போடப்பட்டிருக்கிற அந்த உதாரணங்களோட தொடர்பான அந்த விளக்கத்தை பார்ப்போம். உதாரணங்களோட தொடர்பான தியரட்டிக்கல் கன்செப்ட் கோட்பாட்டு ரீதியான என்ன கரு கிராமட்டிக்கல் பாயிண்ட் இலக்கண விடயம் அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் உதாரணங்களை பார்ப்போம். அப்படி செஞ்சோம்னா விளங்குறதுக்கு இலகுவாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். நம்பர் 1 சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சாதாரண நிகழ்காலம்.
அதோட ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினையை பாருங்க. she அவள், writes எழுதுகிறாள், a letter ஒரு கடிதத்தை. passive voice செயற்பாட்டு வினையை பாருங்க. a letter ஒரு கடிதம், is written எழுதப்படுகிறது, by her அவளால். இப்போ நாங்க மேல உள்ள அந்த விளக்கத்தை பார்ப்போம். The rules for using auxiliary verb for passive voice is different for each tense. ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த passive voiceக்கான செயற்பாட்டு வினைக்கான auxiliary verb உதவி வினையிட பாவனை அந்த பாவனைக்கான விதிகள் வேறுபடுது. Number 2, present progressive tense. இதை நாங்க present continuous tense என்றும் சொல்லலாம். நிகழ்கால தொடர். இதோட ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினையை பாருங்க. they அவர்கள் are இருக்கிறார்கள், eating சாப்பிட்டு கொண்டு, oranges orange பழங்களை, அவர்கள் orange பழங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதை passive voice செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது oranges are being eaten by them. orange பழங்கள் சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கின்றன அவர்களால் என்று வரும். Number 3, present perfect tense, நிகழ்கால முற்று. இதில் ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினை பாருங்க. she அவள், has இருக்கிறாள், completed பூரணப்படுத்தி, the work அந்த அல்லது இந்த வேலையை என்று வரும். அவள் அந்த வேலையை இந்த வேலையை முடிச்சிருக்கிறார் என்று வரும். இதை passive voice செயற்பாட்டு வினையாக மாற்றும் பொழுது the work அந்த வேலை அல்லது இந்த வேலை has been completed பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறது, by her அவளால். Number 4, simple past tense, சாதாரண இறந்த காலம். செய்வினை பாருங்க. he bought a book, அவன் வாங்கினான் ஒரு புத்தகத்தை, அவன் ஒரு புத்தகத்தை வாங்கினான். passive voice செயற்பாட்டு வினை பாருங்க. a book was bought, ஒரு புத்தகம் வாங்கப்பட்டது, by him அவனால், அவனால் ஒரு புத்தகம் வாங்கப்பட்டது என்று தமிழ்ல வரும். Number 5, past progressive tense அல்லது past continuous tense, இறந்த கால தொடர். active voice செய்வினை பாருங்க. she was washing a shirt, she அவள், was இருந்தால், washing கழுவிக்கொண்டு, a shirt ஒரு ஷர்ட். தமிழ்ல சொல்லும் பொழுது அவள் ஒரு ஷர்ட்டை கழுவிக்கொண்டு இருந்தாள் என்று வரும். இதுல passive voice செயற்பாட்டு வினை பாருங்க. a shirt ஒரு ஷர்ட், was being washed கழுவப்பட்டு கொண்டிருந்தது, by her அவளால். தமிழ்ல வரக்குள்ள அவளால் ஒரு ஷர்ட் கழுவப்பட்டு கொண்டிருந்தது என்று வரும். Number 6, past perfect tense, இறந்த கால முற்று. active voice. they அவர்கள், had இருந்தார்கள், won வெற்றி பெற்று, the match அந்த போட்டியை. தமிழ்ல சொல்லும் பொழுது அவர்கள் அந்த அல்லது இந்த போட்டியை வெற்றி பெற்றிருந்தார்கள். passive voice செயற்பாட்டு வினை. the match அந்த போட்டி அல்லது இந்த போட்டி, had been won வெல்லப்பட்டிருந்தது, by them அவர்களினால். Number 7, simple future tense, சாதாரண எதிர்காலம். active voice. she அவள், will write எழுதுவாள், a poem ஒரு கவிதையை. passive voice. a poem ஒரு கவிதை, will be written எழுதப்படும், by her அவளால். அப்ப she will write a poem, அவள் ஒரு கவிதையை எழுதுவாள். a poem will be written by her, அவளால் ஒரு கவிதை எழுதப்படும். Number 8, future perfect tense, எதிர்கால முற்று. active voice. he will have received the letter, அவன் பெற்றிருப்பான் அந்த அல்லது இந்த கடிதத்தை.
passive voice, the letter அந்த அல்லது இந்த கடிதம் will have been received பெறப்பட்டிருக்கும் by him அவனால். கீழே இந்த குறிப்பை பாருங்க. present perfect continuous, நிகழ்கால முற்று தொடர். past perfect continuous, இறந்த கால முற்று தொடர். future continuous, எதிர்கால தொடர். அல்லது future perfect continuous, எதிர்கால முற்று தொடர். இந்த காலங்களுக்கு passive voice செயற்பாட்டு வினை உருவாக்கப்பட முடியாது. மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். இப்போ விளங்கப்படுத்த லேசிக்காக நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸை சுருக்கமாக ஏவி என்றும் passive வாய்ஸை சுருக்கமாக பிவி என்றும் சொல்வோம். அப்போ ஏவி என்றா செய்வினை, பிவி என்றா செயற்பாட்டு வினை. ரைட், முதல்ல ஏவியை பாருங்க. சமீர் wrote a letter, சமீர் எழுதினான் ஒரு கடிதத்தை. who wrote, யார் எழுதின? சமீர். அது வந்து சப்ஜெக்ட் எழுவாய், அது முதல்ல வருது ஏவியில. what did he do, என்ன செஞ்சான்? he wrote, அவன் எழுதினான். அது அப்ப எழுதினான் வந்து verb வினைச்சொல். அதுக்கப்புறம் what did he write, என்ன எதனை எழுதினான்? which எதனை, what எதனை எழுதினான்? a letter ஒரு கடிதத்தை எழுதினான். அது வந்து ஆப்ஜெக்ட் செயற்படு பொருள். இப்ப கீழே பிவில பாருங்க, செயற்பாட்டு வினை passive voiceல பாருங்க. a letter ஒரு கடிதம் was written எழுதப்பட்டது by சமீர், சமீரினால், சமீர் மூலம். மேல ஏவில ஆப்ஜெக்ட் செய்யப்பட்ட பொருள் பின்னுக்கு இருக்குது, a letter பின்னுக்கு இருக்குது. அது பிவில எங்க வந்திருக்குது? முன்னுக்கு வந்திருக்குது. a letter முன்னுக்கு வந்திருக்குது. அப்ப அந்த மேல இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட பாருங்க, கீழே வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் was, அது வந்து auxiliary verb, helping verb, உதவி வினை. அதுக்கப்புறம் verbட வினைச்சொல்ட past participle வினையெச்ச வடிவம் வந்திருக்குது. write என்று வராம wrote என்றும் வராம written என்று வந்திருக்குது. அதுக்கப்புறம் by சமீர், சமீரினால். அப்ப மேல பாருங்க, ஏவில சப்ஜெக்ட் எழுவாய் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்குது. கீழே பிவில அந்த அந்த சப்ஜெக்ட் எங்க வந்திருக்குது? பின்னுக்கு வந்திருக்குது, எழுவாய் பின்னுக்கு வந்திருக்குது. இப்ப இந்த அடியில இருக்கிற நோட் அதை பாருங்க. அதை பார்க்க முதல்ல இந்த பிவிய திரும்ப வாசிங்க. a letter was written by சமீர், ஒரு கடிதம் எழுதப்பட்டது by சமீர். இது வந்து பிவி செயற்பாட்டு வினை. இந்த செயற்பாட்டு வினை வசனத்தை மட்டும் பாருங்க. இந்த செயற்பாட்டு வினை வசனத்தின் எழுவாயது சப்ஜெக்ட் எது? what was written, எது எழுதப்பட்டது, என்ன எழுதப்பட்டது? a letter ஒரு கடிதம். அப்ப ஒரு கடிதம் a letter என்பது இங்க பிவில சப்ஜெக்டாக எழுவாயாக இருக்குது. சரியா? இதே a letter, இந்த a letter என்பது ஏவில ஆக்டிவ் வாய்ஸ்ல எங்க இருந்த? ஆப்ஜெக்ட் என்ற இடத்துல இருந்த, ஆப்ஜெக்ட் செய்யப்படு பொருளாக இருந்த. அப்ப ஆப்ஜெக்ட் செய்யப்படு பொருள் எப்படி மாறி இருக்குது? சப்ஜெக்ட் எழுவாயாக மாறி இருக்குது பிவில. பாருங்க, இப்ப நோட்டை வாசிங்க. இப்ப கீழே ஆப்ஜெக்ட் இன் ஏவி has become the subject in PV. இப்ப ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆப்ஜெக்ட் செய்யப்படு பொருள் a letter, அது வந்து passive வாய்ஸ்ல பிவில செயற்பாட்டு வினையில சப்ஜெக்ட் எழுவாயாக மாறி இருக்குது. from passive to active. இப்ப நாங்க passive செயற்பாட்டு வினையில இருந்து ஆக்டிவ் செய்வினைக்கு மாத்துறதை பார்ப்போம். இதுவரைக்கும் நாங்க ஆக்டிவ்ல இருந்து passive பார்த்தோம். இப்ப நாங்க
passiveல இருந்து activeக்கு மாத்திரத்தை பார்ப்போம். passive. My laptop was stolen. என்னுடைய laptop was stolen, திருடப்பட்டது. இதுல the object, now the subject. இப்ப laptop, என்னுடைய laptop வந்து active voiceல objectாக செய்யப்பட பொருளாக இருக்கும். அது வந்து இப்ப passive voiced செயற்பாட்டு வினையிட சப்ஜெக்டாக மாறி இருக்குது. அதோட action செயல் வந்து was stolen, திருடப்பட்டது. இது ஆக்டிவாக மாத்திரை அப்படின்னு பார்ப்போம். active. somebody, யாரோ ஒருவர், stole, திருடினார், my laptop, என்னுடைய லேப்டாப்பை. ஏன்னா மேலே பாருங்க passive voiceல my laptop was stolen, என்னுடைய லேப்டாப் திருடப்பட்டது என்று போட்டிருக்குது. by whom, யாரால் என்று இல்லை. எனவே நாங்க somebody stole my laptop, யாரோ ஒருவர் திருடினார் என்னுடைய லேப்டாப்பை என்று ஆக்டிவ் வாய்ஸ்ல போடலாம். கீழே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. passive. நாப்பா வேலி, நாப்பா பள்ளத்தாக்கு is known, அறியப்படுகிறது, for its excellent wines, அதனுடைய சிறந்த வைனுக்கு பிரபலமானது, அறியப்படுகிறது. wine என்ற wines என்றக்குள்ள an alcoholic drink made from fermented grape juice, grape juiceல இருந்து தயாரிக்கப்படக்கூடியது. இத ஆக்டிவ் வாய்ஸ் பாருங்க. many people know, பலருக்கு தெரியும், நாப்பா வேலி, நாப்பா பள்ளத்தாக்கு, for its excellent wines, அதனுடைய சிறந்த வைனுக்காக. passive. 20 civilians were killed, 20 சிவிலியன்கள் were killed, கொல்லப்பட்டார்கள், in the bomb explosion, அந்த குண்டுவெடிப்பில் 20 பொதுமக்கள். இதை நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் செய்வினையாக மாற்றும் பொழுது someone, யாரோ ஒருவர், killed, கொன்றார், 20 civilians, 20 பொதுமக்களை, in the bomb explosion, அந்த குண்டு வெடிப்பில், சம்பவத்தில். கீழே நாங்கள் பார்ப்போம். the passive agent என்ன அப்படின்டா, when we know who the subject is. இப்போ ஏவிடு ஆக்டிவ் வாய்ஸ்ல செய்வினையில யாரு, எவரு, எழுவாய் என்பதை நாங்கள் அறியும் பொழுது we put it at the end with by, அதை நாங்கள் passive voiceல செயற்பாட்டு வினையில கடைசிக்கு போடுற அந்த சப்ஜெக்ட் நாங்கள் passive voiceல கடைசிக்கு போடுற by என்ற சொல்லோட, by him, அவனால், by them, அவர்களால், அப்படி. we call this an agent, இதைத்தான் நாங்கள் ஏஜென்ட் என்று சொல்வோம். பாருங்க. passive. the Mona Lisa was painted, the Mona Lisa was painted, இந்த மோனாலிசா ஓவியம் வரையப்பட்டது by லியனார்டோ டா வின்சி என்பவரினால். இதுல ஏஜென்ட் யாரு, லியனார்டோ டா வின்சி. ரைட். இதுல ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு பார்ப்போம். லியனார்டோ டா வின்சி painted, அவர் ஓவியம் வரைந்தார் the Mona Lisa, அப்ப மோனாலிசா என்ற அந்த ஓவியத்தை painted, அவர் வரைந்தார். most writing instructors and editors recommend against using the passive voice when possible. சாத்தியமான இடங்கள்ல செயற்பாட்டு வினையை பாவிக்கிறதுக்கு எதிராக சிபாரிசு செய்கிறாங்க. யாரு, பெரும்பாலான எழுத்து தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்கக்கூடியவங்க, பதிப்பாசிரியர்கள். இவங்க சொல்றாங்க சாத்தியமான இடங்கள்ல passive voice தவிர்த்து அதுக்கு பதிலாக active voiceல எழுதுமாறு. The reason for this is that when you use the active voice, இதுக்கான காரணம் என்னன்னா, active voice செய்வினையை பாவிக்கும் பொழுது your writing is clearer and less complicated. உங்களோட எழுத்து தெளிவானதாக இருக்கும், குழப்பம் குறைவானதாக இருக்கும். passive voiceோட செயற்பாட்டு வினையோடு ஒப்பிடும் பொழுது active voice செய்வினை
கொஞ்சம் தெளிவு கூடுதலானதாக, கொஞ்சம் குழப்பம் குறைந்ததாக, சிக்கல் குறைந்ததாக, விளங்குறதுக்கு கொஞ்சம் இலகுவானதாக இருக்கும் என்பதனால. கீழே எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. ஆக்டிவ்: while Mr. Taylor was driving down highway 101. அப்ப டெய்லர், மிஸ்டர் டெய்லர் என்பவர் 101 என்ற நெடுஞ்சாலை அந்த ரோட்ல வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்த வேளை police officer, ஒரு police officer வந்து pulled him over என்றா ரோட்ல ஒரு சைடுக்கு, ஒரு பக்கத்துக்கு அவரை நகர செய்கிற, நிப்பாட்டுறதுக்கு. and gave him, அவருக்கு கொடுத்த ஸ்பீடிங் டிக்கெட் என்றா குறிப்பிட்ட வேகத்துக்கு மேல, அளவுக்கு மிச்சம் வேகம் என்றதை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு குற்றத்தை எழுதி ஒரு ஃபைன், ஒரு கட்டணத்தை எழுதக்கூடிய ஒரு பேப்பர் துண்டுன்னு சொல்லலாம். அதை அவருக்கு கொடுத்தார். இதை passive voiceல பாருங்க. while Mr. Taylor was driving down highway 101. அப்ப 101 நெடுஞ்சாலை அந்த ரோட்ல அவர் வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்த வேளை he was pulled over, அவர் அவ்வாறு ரோட்டின் பக்கமாக நிப்பாட்டப்பட்டார். and given, கொடுக்கப்பட்டார், a ticket, ஒரு பேப்பர் துண்டு, by a police officer, ஒரு போலீஸ் உத்தியோகத்தரினால், அந்த குற்றத்தை இண்டிகேட் பண்ணி அதை சுட்டி காட்டி. when should we use the passive? எந்த சந்தர்ப்பங்கள்ல எப்ப நாங்க சேபாட் வினையை பாவிப்பது நல்லமென்று பார்ப்போம். Number 1, when we want to change the focus of the sentence. வசனத்தின் ஃபோக்கஸ், அந்த கண்ணோட்டத்தை மாற்றத்துக்கு நாம் விரும்புகின்ற பொழுது. பாருங்க. the Mona Lisa was painted by Leonardo da Vinci. லியனார்டோ டா வின்சி என்பவரினால் இந்த மொனாலிசா ஓவியம் வரையப்பட்டது. இதுல we are more interested in the painting. இந்த ஓவியத்துல தான் நாங்க கூடுதலாக ஆர்வமாக, விருப்பமாக இருக்கிறோம், அதுக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம். than the artist in this sentence. இந்த வசனத்துல இந்த ஓவியரை விட அந்த ஓவியத்துக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அதை முதல்ல நாங்க சப்ஜெக்டாக போட்டு, இந்த மொனாலிசா என்ற ஓவியத்தை சப்ஜெக்டாக இழுவாயாக போட்டு பசிவ்ல சேப்பாட்டு வினையில சொல்வது நல்லது. Number 2, when, who or what causes the action is unknown. Number 1, or unimportant, or obvious, or people in general. இப்ப யார் அல்லது எது அந்த காரியத்தை உண்டாக்குறது, யார் அல்லது எது அந்த செயலை செய்கிற என்பது எமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அல்லது அது முக்கியத்துவம் இல்லாம இருக்கும் பொழுது, யார் அந்த காரியத்தை செய்த என்பது முக்கியம் இல்லாம இருக்கும் பொழுது, அல்லது யார் ஒரு வேலையை செய்வது என்பது எமக்கு தெளிவாக இருக்கும் பொழுது, obvious, தெளிவாக இருக்கும் பொழுது, அல்லது பொதுவாக மனிதர்களாக இருக்கும் பொழுது, பொதுவாக மனிதர்கள், people, மனிதர்களாக இருக்கும் பொழுது நாங்க passive voice பாவிப்பது நல்ல. எக்ஸாம்பிள் பாருங்க. he, அவர், was arrested, அவர் கைது செய்யப்பட்டார். இதுல obvious agent the police, யாரால் கைது செய்யப்பட்ட என்பது obvious, தெளிவாக இருக்குது, by the police. அப்ப நாங்க இந்த இடத்துல the police arrested him, police அவரை அரெஸ்ட் பண்ணின என்று சொல்றதை விட passiveல சேபாட்டு வினையில he was arrested, அவர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்வது நல்ல. ஆக்டிவ் வாய்ஸ்லயும் சொல்லலாம், பிழையண்டு இல்ல, passive voiceல பாவிக்கிறது நல்ல. My bike has been stolen. என்னுடைய பைக்
திருடப்பட்டிருக்கிறது. இதுல யாரால் என்பது எமக்கு தெரியாது, unknown agent. அதனால நாங்க passive voiceல சொல்வது நல்லது. The road is being repaired. பாதை திருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல யாரால் என்பது முக்கியமில்லை, unimportant agent, முக்கியமில்லாதது யாரால் என்பது. எனவே நாங்க passive voice பாவிப்பது நல்லது. The form can be obtained. அந்த form பெறப்பட முடியும் from the post office. post officeல இருந்து. By whom, யாரால்? people in general, பொதுவாக மனிதர்களினால். எனவே people in general. எனவே நாங்க இந்த இடத்துலயும் active voiceல சொல்றதை விட passive voiceல பாவிப்பது நல்லது. The people can obtain the form from the post office. post officeல இருந்து form மக்களுக்கு பெற முடியும் என்று சொல்றதை விட the form can be obtained from the post office. post officeல இருந்து அந்த form பெறப்பட முடியும் என்று சொல்வது passive voiceல சொல்வது நல்லது. நம்பர் 3 பாருங்க. in factual or scientific writing. பொதுவான உண்மைகளை சொல்லும் பொழுது, விஞ்ஞான விடயங்கள் அவைகளை நாங்கள் எழுதும் பொழுது நாங்கள் passive voice சேப்பாட்டு வினையை பாவிப்பது நல்லது. எக்ஸாம்பிள், the chemical is placed. அந்த ரசாயன பதார்த்தம் வைக்கப்படுகிறது in a test tube. ஒரு டெஸ்ட் டியூப்ல, சோதனை குழாயில. and the data entered into the computer. அந்த டேட்டா தரவுகள் கம்ப்யூட்டருக்குள்ள பதியப்படுற. நம்பர் 4 பாருங்க. நம்பர் 4ல நாங்கள் விளக்கத்தை பார்க்க முதல்ல உதாரணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தை பார்ப்போம். The brochure will be finished next month. அந்த brochure ஒரு ஹேண்ட் அவுட் மாதிரி, விவரங்கள் அடங்கிய ஒரு சின்ன pamphlet, ஒரு டியூட் மாதிரி. அந்த ஹேண்ட் அவுட் will be finished முடிக்கப்படும் next month அடுத்த மாதம். இது வந்து passive voiceல இருக்குது சேப்பாட்டு வினையில. இது active voiceல சொல்றேன்னா எப்படி வரும்? they will finish the brochure next month. அவங்க முடிப்பாங்க அந்த brochure அப்படி வரும். அல்லது people will finish, மனிதர்கள் முடிப்பாங்க. அல்லது someone will finish, யாரோ முடிப்பா அந்த brochure அடுத்த மாதம். அப்படி someone, people, someone யாரோ, people மனிதர்கள், they அவர்கள் என்று active voiceல சொல்றதை விட இதை நாங்க passive voiceல சேப்பாட்டு வினையில இப்படி பாவிக்கிறது நல்லது. அதுதான் மேல போட்டிருக்குது. in informal writing, உத்தியோகபூர்வமாக எழுதும் பொழுது instead of using someone, people or they, someone, people, they என்பதை பாவிப்பதற்கு பதிலாக நாங்க passive voiceல சேப்பாட்டு வினையில எழுதுவது நல்லது. இங்க informal writing, official writing, உத்தியோகபூர்வமாக நாங்க எழுதும் பொழுது இப்படி someone, people, they இவைகளை போட்டு active voiceல பாவிக்கிறதை விட கீழே உள்ள மாதிரி passive voiceல பாவிப்பது நல்லது. ஆனா these can be used in speaking. அப்ப spoken Englishல இப்படி பாவிக்கலாம், பேச்சு ஆங்கிலத்தில். அல்லது இன்ஃபார்மல் ரைட்டிங், உத்தியோகபூர்வம் இல்லாத முறையில் அன்அஃபீஷியலாக எழுதும் பொழுது someone, people, they இப்படி எல்லாம் போட்டு ஆக்டிவ் வாய்ஸில் செய்வினையில் பாவிக்கலாம். ஆனால் ஃபார்மல் ரைட்டிங், உத்தியோகபூர்வமாக எழுதும் பொழுது இப்படி passive வாய்ஸில் இப்படி பாவிப்பது நல்லது. someone, people, they என்ற சொற்களை கொண்டு ஆக்டிவ் வாய்ஸ்ல எழுதுறதை விட. நம்பர் 5 முதல்ல எக்ஸாம்பிள் பாருங்க. The passive is often used to report something or to state a fact. சேப்பாட்டு வினை அடிக்கடி மிச்சமாக பாவிக்கப்படுற ஏதாவது ஒன்றை அறிவிப்பதற்கு அல்லது ஒரு உண்மையை, பொதுவான உண்மையை தெரிவிப்பதற்கு. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. Highway 15 என்ற அந்த நெடுஞ்சாலை பாதை was closed
மூடப்பட்டது yesterday நேற்று due to a serious road accident ஒரு சீரியஸான பாதை விபத்து காரணமாக. நம்பர் 2 பாருங்க. a lot of corn நிறைய சோளம் என்று சொல்லலாம் is grown வளர்க்கப்படுகிறது in Iowa. Iowa என்பது ஒரு மிட் வெஸ்டர்ன் ஸ்டேட் இன் US அமெரிக்கால மத்திய மேற்கு மாநிலமாக இருக்கிறது. We sometimes use a pronoun for the students or the books in its subject form. Here they. அப்படின்னா சில வேளை நாங்கள் அந்த மாணவர்கள் அந்த புத்தகங்கள் இதற்கு அதோட எழுவாய் வடிவத்தில் ஒரு ப்ரொனவுனை பாவிக்கிற ஒரு சுட்டு பெயரை பாவிக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆக்டிவ் சென்டென்ஸ் த ப்ரொஃபஸர் பேராசிரியர் கேவ் கொடுத்தார் தம் அவர்களுக்கு. அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு என்பதற்கு பதிலாக தம் அவர்களுக்கு என்று ப்ரொனவுனை சுட்டு பெயரை பாவிச்சிக்கிறோம். த புக்ஸ் அந்த புத்தகங்களை. passive voiceல பாருங்க. they அவர்கள் were given அவர்கள் வழங்கப்பட்டார்கள். who யார் வழங்கப்பட்ட the students அந்த மாணவர்கள். அந்த மாணவர்களுக்கு பதிலாக இங்க they அவர்கள் என்று pronoun சுட்டு பெயர் பாவிக்கப்பட்டிருக்குது. they were given the books அவர்கள் வழங்கப்பட்டாங்க அந்த புத்தகங்கள். we very often leave out the by agent in the passive sentence. நாங்க மிச்சம் அடிக்கடி சேப்பாட்டு வினை வாக்கியத்தில் அந்த பை ஏஜென்ட்டை நீக்கி பாவிக்கிற யாரால் என்றது பாருங்க. they were given the books அவர்கள் வழங்கப்பட்டாங்க புத்தகங்கள். by the professor பேராசிரியரினால் என்பது இங்க போடப்பட்டில்லை. போட்டும் பாவிக்கலாம் நீக்கியும் பாவிக்கலாம். Well, dear children, brothers and sisters, that is the end of this slide show. Thank you very much for watching this. I am looking forward to meeting you all in another slide show. Wassalam and peace be on you all.